என் பேர் பவானி. வெல்கம் டு சாமி பொண்ணுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல முட்டை கிரேவி தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது கூட சுடு சாதம், இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் 1-2 கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி தோல் நல்லா சீவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 பல்லு பூண்டு நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை. இப்போ இந்த பொருள் எல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்பு. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை தோல் உரித்து இந்த மாதிரி 2 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மசாலாவோட இந்த முட்டையை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கிரேவி கூட இந்த முட்டை சேர்க்கும் போது வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் உங்களுக்கு தனித்தனியாக போகாது. எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முட்டையை சேர்த்த உடனே 1 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு இது மாதிரி வேக விடுங்க. அடுப்பை ஹையில் வைக்காதீங்க. மசாலா கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஒன் சைடு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குங்க. இப்போ இது மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திரும்பவும் ஒன் சைடு இந்த முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை இந்த எண்ணெயிலிருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. முட்டை ரோஸ்ட் பண்ண அந்த பேன்லேயே நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம அது ஆயில் கொஞ்சம் இருக்குது, பட் அது பத்தாது. கூடவே ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் உளுந்து. நெக்ஸ்ட்டு ஒரு 4 பல்லு பூண்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு மீடியம் சைஸில் 2 வெங்காயம், இதையும் ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. இந்த 2த்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த கலரில் வரணுங்க. அப்போ தான் கிரேவிக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதே ஃபார்முலா நீங்கள் எல்லாத்துக்கூடையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. தக்காளியோட உப்பு சேரும்போது நீங்கள் மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வருங்க. இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சிங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மசாலா வதங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருங்க. அதே மாதிரி இதில் இருக்க பச்சை வாசனையும் போயிடும். நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள். இது கலருக்காக போடுறேன், இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 4 பச்சை மிளகாய் மசாலாவோட நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காரசாரமாக செய்கிறதுனால மிளகாய் தூளை நான் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். மசாலாவை கலந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி ரொம்ப கெட்டியான கிரேவி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு உப்போட அளவு பார்த்துக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த கிரேவி. நம்ம யூஸ் பண்ண எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே திரண்டு வந்திருக்குங்க. இந்த கிரேவியை முட்டை சேர்க்காம நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில்
நம்ம முட்டை ரோஸ்ட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியில் இந்த மாதிரி கிரேவி எடுத்து இந்த முட்டை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முட்டை உடையாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கரண்டி விட்டு லைட்டாக மட்டும் ஷேக் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டு ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி தூவிக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி ரெடி. நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.